வெல்கம் ஏஜே மேக்ஸ் பயிற்சி 1.3 சிக்ஸ்த்து சம். ஒரு சார்பு எஃபானது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 3 என வரையறுக்கப்பட்டால் ஃபர்ஸ்ட் ஒன் எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 பை 2வை காண்க. 4 பேர் கொடுத்துருக்காங்க. செகண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 எனில் எக்ஸை காண்க. தேர்ட் என்ன எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எனில் எக்ஸை காண்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் எனில் எக்ஸை காண்க. இத்தனை பேரையும் கண்டுபிடிக்கணும். ஓகேயா? நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க 2x மைனஸ் 3ன்னு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒன்று செய்வோமா, அதுக்கு வந்து எஃப் ஆஃப் 0வும் வேணும், எஃப் ஆஃப் 1 வேணும். தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிவைட் பண்ணுவோம் 2ஆல். அப்போ எஃப் ஆஃப் 0 அப்படின்னா என்னது, எக்ஸ் இருக்கிற இடத்துல 0 போட போகிறோம். அப்போ என்ன வரும், 2 × 0 மைனஸ் 3 என்ன தான் வரும், இது 0 ஆயிரும். 0 மைனஸ் 3 ஈக்குவல் டு மைனஸ் 3 தான். ஓகேயா? எஃப் ஆஃப் 0 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிப்போமா. எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு இங்கே 2 × 1 போட போகிறோம், எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் 3. அப்போ 1 2 சார் 2 மைனஸ் 3 என்ன தான் வரும், கழிச்சோம்னா மைனஸ் 1 தான் வரும். ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சிட்டோம். இனிமேல் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு டிவிஷனை ஃபுல்லாக செஞ்சிடலாம். எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 பை 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு நமக்கு வேல்யூஸ் இருக்குது. எஃப் ஆஃப் 0 என்னது மைனஸ் 3, இது மைனஸ் 1 பை 2 என்ன வரும், ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா மைனஸ் 4 பை 2 டிவைட் பண்ணுவோமா, என்ன கிடைக்கும் மைனஸ் 2. அப்போ நமக்கு இதுக்கு ஆன்சர் என்ன, மைனஸ் 2. ஓகேயா? செகண்டுக்கு போயிடலாமா. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 எனில் எக்ஸை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு என்னது 2x மைனஸ் 3, இது ஈக்குவல் டு என்னதான் 0. அப்புறம் எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வைக்கணும், மற்றவங்களாம் அந்த பக்கம் கொண்டு போகும்போது இந்த மைனஸ் 3 அந்த பக்கம் போனால் ப்ளஸ் 3 ஆயிடும். அப்போ எக்ஸ் மட்டும் தான் வேணும். அப்போ என்ன ஆகும், இங்கே 3/2ன்னு வந்துடும். எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேயா? அடுத்து தேர்ட் ஒன் போகலாமா. தேர்டு என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கண்டிஷன் தான். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. எக்ஸை காண்க. எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு தெரியும் 2x மைனஸ் 3 ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ பாருங்கள், நம்ம இந்த எக்ஸ் எங்கே கொண்டு வந்துடுவோம், 3 அந்த பக்கமாக கொண்டு போயிடுவோம். அப்போ 2x மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இது ப்ளஸ் 3 வரும் இல்லையா. 2xல் ஒரு எக்ஸ் போனால் வெறும் எக்ஸ் தான். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன தான் 3 தான். ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இனி ஃபோர்த் ஒன்று பார்ப்போமா. ஃபோர்த் யாரா, எஃப் ஆஃப் எக்ஸ், இதுவும் ஒரு கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் யாரை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, எக்ஸை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு தெரியும் 2x மைனஸ் 3ன்னு. ஓகேயா? அடுத்து இவங்க யார், எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல இங்கே என்ன போட போகிறோம், 1 மைனஸ் எக்ஸ் போட போகிறோம். அப்போ 2 × 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3ன்னு கிடைக்கும் இல்லையா. ரெண்டு எக்ஸ் தான் வேணும், எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமாக கொண்டு போனால் அதுக்கு முன்னால் இதை சிம்பிளிஃபை பண்ணிக்குவோமா. 1 2 சார் 2 மைனஸ் 2x மைனஸ் 3, இங்கே 2x மைனஸ் 3 அப்படி இருக்காங்க. ஓகேயா? இப்போ நான் வந்து எக்ஸை ஒரு சைடாக கொண்டு போவோமா, நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடாக வச்சுக்குவோம். ஓகேயா? அப்போ இங்கே கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே போகிறேன். இங்கே 2ல் 3 போனால் என்ன தான் வரும், மைனஸ் 1 தான் இருக்கும். மைனஸ் 2x இங்கே இருக்குது, இங்கே 2x மைனஸ் 3 தான் இருக்குது. இனி கொண்டு போகிறேன், இங்கே வரும்போது 2x ப்ளஸ் 2x வந்துடும். இந்த மைனஸ் 3 இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும், ப்ளஸ் 3 ஆகும். மைனஸ் 1 ப்ளஸ் 3 மாறிடும். ஓகே, இது என்ன தான் வரும், ப்ளஸ் 2 தான் இங்கே இருக்கும். இங்கே என்னப்பா வந்திருக்கு 4x. 4x ஈக்குவல் டு 2 அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2/4 என்ன அடித்து கொடுத்தா நமக்கே தெரியும் 1/2. 1/2 கிடச்சிருச்சு. அப்போ தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது 1/2. எல்லாரையும் கண்டுபிடிச்சிட்டோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம்முன்னு நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.